திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆடும் பரிவேலணி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானைச் சகோதரனே. 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும். வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும். நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் 2 காலும் தோன்றும். முருகாய் என்று ஓதுவார் முன். அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ். இருவினை பிறவி. திரு பாண்டி கொடுமுடி. இந்த பாண்டி கொடுமுடி தலத்தில் அழகாக நம்ம அருணகிரிநாதர் பாடியிருக்காரு. என்ன பாடியிருக்காருன்னு பார்ப்போம். சின்ன பாடல் தான். இந்த திருப்புகழ் என்னன்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். திருப்புகழ் தெரிஞ்சவங்க பார்க்குறாங்க நம்ம பதிவை. நான் திருப்புகழே தெரியாமல் இருந்தேன். அப்புறம் எனக்கு 61 வயசில் எங்கள் அப்பன் சுபர்மான் திருப்புகழ் பாடுமான்னார். தேவாரம் திருவாசகம் பாடுறியே திருப்புகழ் பாடுமான்னார். எனக்கு திருப்புகழே தெரியாது அப்படின்னா சரி கடையில் போய் கேட்டு பார்ப்போம். அப்போ கூட எனக்கு யூடியூப்பில் போட்டு பார்க்கணுன்ற அறிவு எட்டலை. போயிட்டு கடையில் போய் புக்கு கேட்டேன். தவ்வளோண்டு புக்கு 100 பாடல்கள் இருக்கிற சின்ன சின்ன பாடல்களாக கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு வச்சுக்கின்னு எனக்கு தெரியல. அப்புறம் எனக்கா ஒரு யோசனை வந்தது. நம்ம தேவாரம் திருவாசகம் படிக்கிறோமே, திருப்புகழையும் இதிலே போய் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஒரு அருணகிரிநாதர் உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி வந்தது. பார்த்தா 1300 சில்லற பாடல்கள் இருக்குது. கூகுளில் போனாலும் நல்லா கொடுத்துருக்குறாங்க. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு பாட தெரியல. முருகா எனக்கு பாட தெரியலையேன்னு அழுத. முருகப்பெருமான் நீ என்னடி பாட போகிற, நீ உட்காரு, நான் பாட கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்ட்டாரு. அந்த மாதிரி இது நீங்கள் உண்மையாக நான் சொல்கிறேன். முதல்ல அதை நான் சொன்னேன் பாருங்க, முத்தை தருவத்தி திருநகை. அதை பாடுறதுக்கே எனக்கு தெரியலை. நான் எப்படி திருப்புகழை பாடுறதுன்னுட்டு அழுதேன். ராத்திரியெல்லாம் ஒருத்தர் சொன்னாங்க, நீங்கள் திருத்தமாக உட்காந்து பாடிட்டு அப்புறம் பாடுங்க அப்படின்னாங்க. உண்மை சத்தியமாக சொல்கிறேன். நான் ஒரு நாள் கூட முன்னாடி பாடி வச்சு நான் பாடுறது கிடையாது. இது முருகப்பெருமானுடைய திருவருள். நானே ஒரு சில பாடல்லாம் கஷ்டமாக இருக்கிற பாடல்லாம் முன்னாடி உக்காந்து அழமாட்டா குறைதாங்க. ஏன்னா எனக்கு ஒன்றும் தண்டனை இல்லை. எங்கள் அப்பனே திருப்புகழ் பாடுன்னு சொல்லிட்டான். அப்போ கூட இந்த ஜென்மத்தை நம்ம கடை தேர்த்தல்னா அப்புறம் எப்படி ஆகுறது? திருப்புகழை பாடணும், நம்ம பாடுன்னு சொல்லிட்டாரு. நம்மளுக்கு பாட தெரியலன்னா பரவாயில்ல, எவ்வளவோ பாடல்கள்லாம் பாடுறோம். திருப்புகழை எப்படியாவது பாடுவோன்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் வரப்படுத்தி அந்த ராகம் 10 வாட்டி 5 வாட்டி பாடி, அப்பா இந்த ராகத்தில் பாட வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பாடி வைப்பேங்க. மறுநாள் அந்த ராகமும் ஞாபகத்தில் இருக்காது. அடிப்படை தெரிஞ்சால் தானுங்க அதெல்லாம் ஞாபகத்தில். இந்த அம்சத்துணியில் பாடணும், காதம்பரியில் பாடணும், காந்தாரத்தில் பாடணும்ன்ற ஏதாவது ஒன்று ஞாபகத்தில் இருக்கும். ஒன்றுமே ஞாபகம் இருக்காது. மறுநாள் எடுத்தால் திருப்பி புதுசாக பாடுற மாதிரி தக்கா புக்கான்னு முழிப்பேன். அதிலிருந்து விட்டுட்டேன்ப்பா. நான் தினம் பாடி முன்னாடி பாடுற வேலையை விட்டுட்டேன். அன்னைக்கு எடுத்து அப்போதைக்கே முருகப்பெருமானுடைய திருவருளோடு நான் பாடுறேன் இந்த பாடல்களை. இது உண்மை உண்மை உண்மை. தேவாரமும் அப்படி தான். நான் பாடி 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 பார்ப்பேன். அன்னைக்கு அந்த பண் வரவே வராது. பண்ணு ஞாபகத்திலே வராது. அப்புறம் இந்த லைனு இதுக்குள்ளே அடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ பாட ஆரம்பித்தேன். ஓரளவுக்கு எங்கள் ஞானசம்பந்த பெருமான் பொறுத்துக்கிட்டார். அந்த மாதிரி திருப்புகழே தெரியலன்னாலும் கேட்குறீங்க. யாரெல்லாம்
எனக்கு திருப்புகழே உண்மையில் தெரியாது அப்படின்றவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எழுத படிக்க தெரியாது, கமெண்ட் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி, உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண தெரியலனாலும் பக்கத்தில் அக்கத்தில் படித்தவங்க இருப்பாங்க இல்லையா, இந்த அம்மாவுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறதை நீங்களே பண்ணலாம், இந்த மாதிரி இருக்கும் கை, அதை தொடுங்க. அந்த மாதிரி உங்களுடைய ஆர்வத்தை நான் பாராட்ட விரும்புகிறேன். ஏன்னா எனக்கும் தெரியாது தான், பரவாயில்ல, தெரியாதவங்களுக்கு உண்மையிலேயே இது போய் சேருதுன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். எங்கள் அப்பா இட்ட பண்ணி நல்லபடியாக நடக்குதுன்னு. ஏன்னா இப்போ பார்க்குறவங்களாம் நான் தெரிஞ்சவங்க தான் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்குலாம் திருப்புகள் மனசில் படிஞ்சிடுச்சு இல்லையா. யார் பண்ணாலும் என்னை பற்றி தான் நான் சொல்லிக்கிறேன். அந்த மாதிரி திருப்புகள் பிடிச்சவங்க யார் பண்ணாலும் கேட்பாங்க. தெரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நல்ல கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் நீங்கள் பாடின பிறகு தான் நாங்கள் திருப்புகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க சொல்லுங்கள். திருச்சிற்றம்பலம். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகள் அப்படிலாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். நம்ம கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு குருஜயா, ஜோதி, கார்த்திக், அப்புறம் ராஜு, டாக்டர் பெரியசாமி கார்மேகம், அப்படி உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியும் ஆசீர்வாதமும். திருச்சிற்றம்பலம். சின்னவங்களாக இருந்தால் ஆசீர்வாதம், பெரியவங்களாக இருந்தால் உங்களுடைய அன்புக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். வாங்க இப்போ நாம் திருப்புகழை பாடுவோம். பாடலை படிச்சுட்டு அதுக்கான சொல்விளக்கம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்து எழுதுறத பாடுவோம். இருவினை பிறவி திருப்பாண்டி கொடுமுடி அருணகிரிநாதர் அருளி செய்தது. 198. தனதானா. சந்தமும் சின்னதுதான், பாடலும் சின்னதுதான். இருவினை பிறவி கடல் மூழ்கி இடர்கள் பட்டு அலைய புகுதாதே, திருவருட்கருணை பிரபையாலே திறமென கதியை பெறுவேனோ, அரிதற்கு அறியானே, அடியவர் எளிய அற்புதனேயா, குருவென சிவனுக்கு அருள் போதா, கொடுமுடி குமர பெருமாளே. இதுக்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம். நல்வினை தீவினை இரண்டின் காரணமாக ஏற்படும் பிறவி என்ற கடலில் மூழ்கி துயரங்கள் ஏற்பட்டு அலைந்து திரிந்து புகாமல் உனது திருவருளாம் கருணை என்னும் ஒளியாலே உறுதியான வகையில் நான் நற்கதியை பெறமாட்டேனோ. பாருங்க, அருமையான பாடல். நல்வினை தீவினை இந்த இரண்டின் காரணமாக இந்த பிறவி கடலில் மூழ்கி நான் தத்தளிக்கிறேன், துயரங்கள் ஏற்பட்டு அலைந்து திரிய புகாமல், அதாவது என்ன, அந்த கடலில் அலைந்து திரியும்படி பண்ணிடாதீங்க. உனது திருவருளாம் கருணை என்னும் ஒளியாலே உறுதியான வகையில் நான் நற்கதியை பெற மாட்டேனோ அப்படின்னுட்டு கேட்குறாரு. அவர் பெற்றுவிட்டார். நம்ம தான் இப்போ அந்த கொஸ்டினில் இருக்கிறோம். உன்னுடைய உறுதியான வகையில் நான் நற்கதியை பெறமாட்டேனோன்னு நாம் தான் இப்போ முருகர்கிட்ட கேட்குறோம். திருமாலும் பிரம்மாவும் அறிவதற்கு அரியவனே சிவபெருமான். திருமாலும் பார்க்க முடியல, பிரம்மாவும் பார்க்க முடியல. சிவபெருமான் தேடிக்கிட்டு போனாங்க இல்லையா, காலை பார்க்குறேன் தலையை பார்க்குறேன்னு. உன் அடியவர்க்கு எளிதாக கிட்டும் அற்புதமான நண்பனே, குருமூர்த்தியாக சிவபெருமானுக்கு அருளிய ஞானாசிரியனே, கொடுமுடி தலத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே. சுந்தரரங்கதான் பாடியிருப்பார். நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார்
இந்த பாண்டி கொடிமுடியில் அழகான பாடல் பாடியிருப்பார். மற்று பற்று எனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன், கற்றவர் தொழுது ஏத்தும் சீர் கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் மறைக்கினும் சொல்லும் நமச்சிவாயவே. மற்று பற்றெனக்கின்றியே நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை எய்தினேன், கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நமச்சிவாயவே. அந்த நமச்சிவாயத்தை நான் மறந்தாலும் என்னுடைய நான் மறக்காது அப்படின்னு சொல்லி அருமையாக பாடியிருப்பார். எவ்வளோ பாருங்க, அதுதான் சொல்லுவாங்க, செய்யும் தொழில் கைப்பழக்கம் செந்தமிழ் நாப்பழக்கம்னு. அந்த வார்த்தையை சொல்லி 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 நான் பழகிடும். அதனால் உக்காந்தாலும் நின்னாலும் நமச்சிவாயம்னும். அந்த மாதிரி அந்த பாண்டி கொடுமுடி தலத்தில் நம்ம அருணகிரிநாதர் அருமையான திருப்புகளை கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம விளக்கத்தெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ வாங்க நம்ம சேர்த்து எழுதுனதை பாடுவோம். தன தன தனன தனதானா இருவினை பிறவி கடல் மூழ்கி இடர்கள் பட்டலைய புகுதாதே, திருவருட்கருணை பிரபையாலே திறமென கதியை பெறுவேனோ, அரிய கரிதற்கரியானே அடியவர் கெளியர் புதுநேயாம், குருவென சிவனை கருள் போதா கொடுமுடி குமர பெருமாளே, இருவினை பிறவி கடல் மூழ்கி இடர்பட்டலைய புகுதாதே, திருவருட்கருணை பிரபையாலே திறமென கதியை பெறுவேனோ, அரிய கரிதற்கரியானே அடியவர் கெளிய புதுநேயா, குருவென சிவனை கருள் போதா கொடுமுடி குமர பெருமாளே, கொடுமுடி குமர பெருமாளே. அப்படி ஒரு 8 வரியில் அழகான திருப்புகழை பாடியிருக்கார். என்ன நினச்சாரோ 8 வரியோடு முடிச்சிட்டார். அழகான சுருக்கமான அந்த வரியில் அழகாக சொல்லிட்டார். அந்த அரியும் அயனும் காணறதுக்கு தெரியாத ஒரு உங்கள் அப்பா அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்படி ஒரு சிவபெருமான் பெற்ற பிள்ளையே அந்த சிவனுக்கே நீ குருவாக அமர்ந்தியே அப்படின்னு சொல்லி அருமையாக பாடியிருக்காரு. இதையெல்லாம் கேட்டு எனக்கு திருப்புகழே தெரியாதுன்னு சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம்மா எனக்கு தெரியாது, இப்போ நீங்கள் போடுறத பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓம் நமச்சிவாயம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திருச்சிற்றம்பலம்.